ரத்தோட்டை வெல்காலையாய பிரதேசத்தில் மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களான 12 வயது சிறுமியும் 23 வயதுடைய இளைஞனும் உயிரிழந்துள்ளனர். விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. குறித்த இருவரும் வீட்டில் இருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இவர்களது சடலங்கள் ரத்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் முல்லைத்தீவு ஐயன்குளம் பகுதியில் நேற்று மாலை மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஐயன்குளம் பகுதியில் மரத்தின் கீழே நின்றவர்களே மின்னல் தாக்கத்தில் சிக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் ஐயன்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 39 வயதான மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை ஐயன்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரம் சீரற்ற காலநிலையின் போது மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்.